ஹலோ ஹாய். ஸோ இன்னைக்கு ஹாப்பி ராஜ் அந்த படத்துக்காக வந்திருக்கோம். ஹாப்பி நிஜமாலே ஹாப்பி ஆனாச்சு அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே ஒரு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாப்பி மோட் அப்படியே போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப சென்டிமெண்ட்லாம் ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங் ஜாஸ்தி இருந்தது. ஒரு என்ன சொல்றது, கண்ணு கலங்குற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் நம்ம பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ பாண்டிங் இருக்காங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஷுட் நெவர் மிஸ் இட். குடும்பத்தோட வந்து பாருங்க. ஹாப்பி. தேங்க்யூ. ஓகே அலிச்சு எல்லாரும் ரிக்கி வாடா ரிக்கி வாடா ரிக்கி ரிக்கி வா நீ கரெக்டா வாடா சரி சரி செட்டை ரெண்டு ஸ்டேஜ் எடுக்கலையே சூப்பர் அலிச்சு சென்ட்ரிஃபியூஜ் ஹாய் 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 எல்லாருக்குமே வணக்கம். ஹாப்பி ராஜ் படம் பார்த்துருந்தோம். சூப்பராக இருந்தது. நாங்கள் அதிர்ச்சிக்காக தான் வந்தோம். அதிர்ச்சி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றி அதில் நடிச்சிருக்காரு. டிஜே மாரிமுத்து. நீங்கள் வந்து படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது டிஜே மாரிமுத்து வெதர் செதுக்கிட்டீங்க. டிஜே மாரிமுத்து செதுக்கிட்டாரு. டிஜே மாரிமுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பி ராஜ் படம் நாளைக்கா இப்போ 27 கண்டிப்பாக திரையரங்கு வந்து பார்க்கலாம். ஒரு பயங்கரமான மெசேஜ் ஒன்று இருக்கும். ஃபுல்லாக ஜாலியாகவே போயிட்டே இருக்கு. என்ன எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கண் கலங்கும் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே ஏன் எல்லாருமே இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, லாஸ்ட் ஆனால் எல்லாரும் ஏன் அழுவச்சு வெளில அனுப்புறீங்க? அதுதானே ட்ரிக்கு. அதான் ட்ரிக்கா. அதான் அந்த டான்ல இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது. நான் இது எதையும் ரிவீல் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக பிரதர் தான். வணக்கம்மா. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ நேரம் பேசலை. அந்த பிள்ளையை பார்த்தோன்னே அவங்க பேசி ஏன்னா அவங்களோட நடிப்பு வந்து தனியாக தெரிஞ்சுருவேன். எக்ஸ்ட்ரா நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்சது. மரியம் ஜார்ஜ்னு ஒருத்தர் பின்னிட்டு இருந்தாரு. அவ்வளோ ஸ்க்ரீன்லேயே அவர் மட்டும் தனியாக தெரிஞ்சாரு. அதை சொல்லலை. இல்லை அந்த பெங்களூர்ல அந்த கஃபேல உட்காந்து அழுவீங்களே அது கை தட்டணும். உண்மையாலே அவங்க போயிட்டோம். அவங்கள பத்தி பேசுறேன். இப்போ அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா அவங்களே பத்தி ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய சூப்பரான படம். கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாருங்க. நாங்கள் அதிர்ச்சிக்காக வந்தோம். ஆனால் உள்ள வந்து எங்களுக்கு நிறைய அதிர்ச்சி. நிறைய பேர் சூப்பரா நமக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பி. சோஃபா பாயா இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். சூப்பர். அப்பா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக். நிறைய விளம்பர படங்கள்லேயே பார்த்துட்டு அப்பா சார் அப்படி பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. இன்னொன்று எப்படி அவரை காசு பண்ணணுன்ற ஐடியா வந்துன்றது தெரியல. நான் எங்க போய் குடிச்சிங்க? ஃபாரின்ல இருந்தாரு. நியூசிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்தார் அப்பா சார். தம்பி முதல் ஆண்களை பத்தி 2 வார்த்தை பேசுவாங்க. அப்பா சாருடைய பெரிய ஃபேன். சின்ன வயசுல இருந்தாங்க. பழைய படம் நான் அவருக்காக தான் பார்த்தேன். ரீ ரிலீஸ்லாம் போய் பார்க்கணும். இதே மாதிரி தான் சௌந்தர்யா மேம் இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி பேசியிருப்பாங்க. இல்லை உண்மையாக தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எனர்ஜி பயங்கரமா இருந்தது. ஸோ அவங்களுடைய சீன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஃபன்னெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மெசேஜ் இருந்தது உண்மையாலே. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி அப்பாவோட வெளியே போகிறதுக்கு, அப்பா வந்து இவங்க அப்பான்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் தயக்கப்படுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதை வந்து பக்காவாக அட்ரஸ் பண்ணி டேரக்டர் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ இவர் 2வது கல்யாணம் ஆக போகுது. அதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. நன்றி. ரொம்ப நல்லா என்டர்டைனிங்காக இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். அண்ட் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது. அண்ட் படம் ஹியூஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஹாப்பி ராஜ் படத்தோட செலிபிரிட்டி ப்ரீமியர் பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் இது இமோஷன்ஸாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் அப்பாஸ் சாருக்கும் ஜார்ஜ் மரியன் அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. 2 பேருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன குழந்தையா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் டு மை ஃப்ரெண்ட் ஜெய்காந்த் மச்சான், கோ ப்ரொடியூசர் அண்ட் ப்ரொடியூசர் ஜெயவர்தன். 2 பேருமே சூப்பரான ஒரு படத்தை வந்து பியாண்ட் பிக்சர்ஸில் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து ஸ்ரீ கௌரி பிரியா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பாராட்டுற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் காஸ்டிங்காகவே இட் ஃபெல்ட் வெரி ஃப்ரெஷ். ஏன்னா அப்பாஸ் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அண்ட் அவருக்கு கொடுத்த சில சீக்வன்சஸ்லாம் வந்து பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கும் தேவையான இமோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது.
மியூசிக்கலாகவும் படத்தில் வந்து ஒரு பாட்டு பயங்கர ஹிட், உங்களுக்கே தெரியும், ஆடினே இருப்பேன். ஸோ அது மாதிரி நிறைய பிஜிஎம்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெஃபினட்டாக இந்த March 27 ஹாப்பி ராஜ் படத்தை தியேட்டர்ஸில் பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஜெயகாந்த் அண்ட் ஜெயவர்தா ப்ரோ அண்ட் த ஹோல் டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் ஹாப்பி ராஜ். ஹாய் ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஹாப்பிராஜ் படம் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. மரியம் ஜார்ஜ் அவருடைய ஒர்க் வந்து சூப்பராக இருந்தது. அவர் என்ன சொல்கிறது, ஃபன்னாக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்ததுனால ஜிவியோடைய ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. ஜிவி வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அண்ட் ஓவரால் அந்த ஃபிலிம் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் நிறைய இடத்துல ரொம்ப காமெடியாக இருந்தது. அண்ட் வந்து பயங்கர ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அப்புறம் வந்து மரியம் ஜார்ஜுடைய ஓவரால் அவுட்லைன் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபாதர் அண்ட் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரியை வந்து, அதாவது ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த படம் வந்து டீல் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து அது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தியேட்டர்லேயே வந்து என்ஜாய் பண்ணுறது அதனால் பார்க்க முடியாது. நிறைய சீன்ஸ்க்கு வந்து கைதட்டி ரசித்தாங்க. குறிப்பாக அவர் மரியம் ஜார்ஜுடைய அந்த எமோஷனல் சீக்வன்ஸ், ஓல்ட் சீக்வன்ஸ் வந்து அவங்க பயங்கரமாக பிடிச்சிருந்தது. தியேட்டரில் வந்து நம்ம பார்க்க முடியாது. நிச்சயமாக இந்த படம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் டெக்னிக்கலாக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ரொம்ப நல்லா இதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கு நிச்சயமாக அது கூட வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஓவரால் செல்வா எடிட் பண்ணியிருக்கார். அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் கௌரி அவங்க அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து அந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. குறிப்பாக அப்பாஸுடைய ஆக்டிங் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தார். அவர் பார்க்குறதுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அண்ட் வந்து அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் நல்லா இருந்தது. கடைசியாக வந்து இருந்தது. ஓவரால் வந்து ஒரு நல்ல படமாக நிச்சயமாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. எனக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி ராஜோட அப்பாவோடைய கதை ஒரு தனி ஸ்டைல். இந்த படம் ரொம்ப இதுவும் லைஃப் பேஸ்டு ஒரு படம் தான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கேள்வி கேட்கறதுக்கு வந்து தேங்க்யூ. ரொம்ப எமோஷனலான ஒரு ஃபிலிம். எந்த பையனுக்குமே இந்த படம் பார்க்கும்போது அப்பாவோட ஞாபகம் வரும். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஜிவி சார் அப்புறம் கௌரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஜார்ஜ் சார் அவரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கரியர்லேயே ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் ஃபிலிம். உண்மையிலே நல்ல படம், போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பிராஜ் படம் பார்த்து வந்தேன். ஓகேயா, பேசலாமா? இப்போ ஹாப்பிராஜோட ப்ரீமியர் ஷோலேருந்து வெளியில் வந்திருக்கேன். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ட்ராமா இது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரொம்ப காமெடியாக நல்லா ஒரு ஜாலி ஃபீல் குட் ஃபிலிமாக போயிட்டு கடைசியில் ஒரு எமோஷ்னல் அண்ட் வேல்யூஸ் பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ், அதாவது லுக்ஸை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது, கேரக்டர் என்ன தான் முக்கியன்றது ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கார் டேரக்டர். அண்ட் அதில் நடித்த அத்தனை நடிகர்களுமே பிரமாதம். ஜிவி பிரகாஷ் பிரதர் மியூசிக்கில் மட்டும் இல்லை, நடிப்புலையும் பின்னுறாரு. நான் அவர் கூட ஒரு படம் நடிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு சிவப்பு மஞ்சள் பச்சையில் கிடச்சிது. ஸோ இஸ் அ வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். நாட் ஓன்லி அ கிரேட் மியூசிக் டைரக்டர், நேஷ்னல் அவார்டு வின்னர். அவர் நடிப்புலையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் அப்பாஸ் பிரதரை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் அ லாங் வெயிட் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் அ கம் பேக். அண்ட் எல்லோருக்கும் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம். குட் லக். தேங்க்யூ. வணக்கம். ஹாப்பிராஜ் படத்துக்கு வந்து படத்தை பார்த்தோம். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து
எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு 100 பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்காச்சும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும், லேட் மேரேஜ் ஆகிருக்கும். எனக்கும் அது மாதிரி தான். நான் பிறக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 43, 44, 40 வயசு. நான் ஸ்கூல் போகும்போது ஒரு எல்லாருடைய அப்பாவும் வந்து எங்கே இருப்பாங்க, என்னுடைய அப்பா வந்து கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க. கடைசி சீன் பார்த்து பயங்கரமாக எழுதுக்கும். எனக்கு அது அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என் லைஃப்ல இது நடந்திருக்குது. லவ் இருக்கு, நட்பு இருக்கு, ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத சமமாக இருக்கணுன்றது படத்தில் இருக்குது. ரொம்ப பணம் இருந்தால் அதிகமாக பேசக்கூடாதுன்றதும் அதே சொல்லியிருக்காங்க. மரியா ஹாப்பிராஜ் டீம் எல்லாருமே எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க, சத்தியமாக ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாம் வந்து படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நன்றி, தேங்க்யூ. Hi, எல்லாருக்கும் வணக்கம். I'm just walking out of the premiere of the movie Happy Raj. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். ஸ்டார்டிங்கில் படம் வந்து ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகும்போது ஒரு வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ். நம்ம எல்லாரும் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றியே பேசியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் லைக் ரொம்ப வந்து நம்ம ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் சிட்டிங் அண்ட் க்ரையிங், ரொம்ப ஃபீல் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. அதை போய் பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போய் பாருங்கள் வீக்கெண்டில். ஐ எம் ஷுர் whichever age group it is, they're going to love the film. And big congratulations to the team. I'm looking forward and rooting for this film in theaters. Thank you so much. ஹாப்பி ராஜ் படம் பார்த்தேன், பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பயங்கரம் லைக் எப்படி சொல்கிறது, வரும்போது நான் வேறு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே ஃபுல்லாக ஃபன் ஃபீல்டாக தான் போகும் இந்த படம் அப்படின்னு நினைக்கும் போது, செகண்ட் ஹாஃப் டோட்டலாக எமோஷ்னலாக கொண்டு வர போயிட்டாங்க. இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். எல்லா குடும்பத்தோடு பாருங்கள், கண்டிப்பாக இது ஒரு நல்ல மெசேஜோடு வீட்டுக்கு போவீங்க அண்ட் ஜாலியாகவும் போவீங்க. ஒரு டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த படத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது ஒருத்தருக்காக, அது மணிச்சந்திரா. இதில் வந்து 6 பாட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அது முதல் படத்தில். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நண்பன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு சரியான பிரேக் இது. அடுத்த 2 வருஷத்தில் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. பெரிய கொரியோகிராஃபராக இருப்போம். அப்படி இந்த மாஸ்டர் டேட்டுக்காக எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் டேரக்டர் மரியன். இது அவருக்கும் பெரிய ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும். அண்ட் ஆல் த பெஸ்ட் த கம்ப்ளீட் டீம். ஜி சார் சூப்பராக பண்ணிட்டீங்க. அண்ட் த ஹீரோயின் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கிரெடிட்ஸுமே வந்து எல்லாருக்குமே பண்ணணும். கம்ப்ளீட் டீம். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. நான் சுபாங்கி பேசுகிறேன். அண்ட் இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா இட்ஸ் லைக் இன்சேன்லி செம்மையாக எடுத்திருக்காங்க. த சாங்ஸ், த எவ்ரி ஷாட், எவ்ரி திங் இஸ் டேக்கன் அமேசிங். ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக இந்த படத்தை தெரிஞ்சிருக்கு. அண்ட் மணிச்சந்திரா மேபி அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீஸ் டன் இட் ஸோ வெல். இட் டசன்ட் சீம் லைக் இஸ் டன் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் த டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். 27th ரிலீஸ் ஆகுது. ப்ரீமியர் ஷோ படம் முடிச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். 27th எல்லோரும் தேட்டரில் போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. மரியா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி, கௌரி பிரியா, நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறோம். படம் அருமையாக வந்திருக்குது. இல்லை எல்லா நடிகர்களும் நல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸும் நம்ம மியூசிக்கு எல்லாமே அருமையாக இருக்குது. ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக்கு பிரமாதம். கங்கைமரன் சார் பாடியிருக்காரு. என்னுடைய வாய்ஸுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஆமாம், மதன் சார் ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே நல்லா சிறப்பாக வந்திருக்குது. படமும் நல்லாயிருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓகே, தேங்க்யூ. அத்தனை பேருக்கும் வணக்கம். ஹாப்பி ராஜ் திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு மன நிறைவோட அல்லது ஒரு புத்துணர்ச்சி கழிஞ்சு ஒரு மனதோடு பேசுகிறேன். இந்த படம் 2-3 உள் ஒளிகளை எனக்கு தந்திருக்கு. ஒன்று வந்து என்னுடைய தகப்பனை பற்றி எனக்கு ஒரு தெளிந்த பார்வையை இந்த படம் இன்னும் ஆழப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பொதுவாகவே அப்பாவை பற்றி மகன்களுக்கு எப்பயுமே அந்த பொதுவாக ஒரு புத்தி ஒன்று இருக்கும். வயது ஏற அது புரிய வரும்.
இந்த திரைப்படமும் அந்த மாதிரியான ஒரு ஆழமான அழகாக திறந்து விடுது. ஆக்சுவலி கங்க்ராட்ஸ் டு என்டையர் டீம். படம் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஒர்க் ஆகும்னு தெரியுது. லைக் மரியம் ஜார்ஜ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் சார் கூட ரீலோடுன்னு போட்ட மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கௌரி மேம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து ஜஸ்டின் சார் ஆஸ் யூஷுவல் பிடிச்சிட்டாரு. ஹோப் தி மூவி ஒர்க்ஸ் அவுட் ஃபார் தெம். அண்ட் ஜிவி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் அவர் பண்ண படங்கள்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஹீரோயின் ஸ்ரீகௌரி மேம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மரியம் ஜார்ஜ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்த்து நம்ம ஒன்று நினச்சி வருவோம், ஆனால் படம் வேற ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள் 27. தேங்க்யூ. சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் விஜய் கனிஷ்கா பேசுகிறேன். ஹாப்பி ராஜ். முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயகாந்த் சுரேஷ், அவர் தான் இந்த படத்துக்கான க்ரோ ப்ரொடியூசர். சின்ன வயசுலேருந்தே அவர் கூட வளர்ந்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்றது எப்போவுமே அவருக்கு ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்டாக, ஒரு நண்பனாக, ஒரு பிரதராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தில் ஜிவி பிரகாஷ் சாருடைய ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லணுன்றது எதுவுமே இல்லை. காமெடி, டைமிங், எமோஷனல் எல்லாமே கலக்கியிருக்காரு. ஜார்ஜ் மரியன் சாரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு லாஸ்ட் 10 minutes கண் கலங்கி வச்சிரு உண்மையிலே இந்த படம். ஒரு ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. டெஃபினெட்லி ஐ விஷ் திஸ் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஃபார் தி கிரேட் சக்ஸஸ். தேங்க் யூ ஸோ மச். கூடியிருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கும் வணக்கம். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது. அப்பாவை எப்படி வச்சிருக்கணும், அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், எல்லாருக்குமே இந்த படத்தில் இருக்குது. ஒரு அப்பா எப்பவுமே ஹீரோன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இல்லை இந்த டேரக்டர் மாதிரி என்னன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. நம்ம ஜிவி அண்ணா வேறு லெவல் லுக் நடிச்சிருக்காரு, வேறு லெவலில் பாஸ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நடிச்ச படத்தில் எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே வேறு மாதிரி இதில் பிடிக்கும். கண்டிப்பாக கம்பேக் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அப்பாஸ் 15 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஜாஸ் பிரியான்சர் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே இதில் இருக்க எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆடிட்டே இருப்ப சாங் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. மரியனா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, நானவனத்தனா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே இந்த படத்தை எடுத்தவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு குடும்பமாக இந்த படத்தை எடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை பிடிக்கும். ஹாப்பி ராஜ் ஹாப்பியாக வந்து தியேட்டரில் மார்ச் 27 எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மார்ச் 27 மறக்காதீங்க. தேங்க்யூ.